இன்னைக்கு படிக்க போற பாடம் அச்சர கணிதத்துல காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல்ல வர்க்க வித்தியாச காரணியை பத்தி பார்க்க போறோம். வர்க்க வித்தியாச காரணியில பார்ப்போம். ஏற்கனவே படிச்ச அடைப்பு நீக்கிறது பத்தி நான் ஒரு கேள்வி போட்டிருக்கேன். ஏ மறை பி, ஏ நேர் பி. ஒரு தடவை ஏல இருந்து பியை கழிச்சிருக்கேன், அடுத்த தடவை ஏயோட பியை கூட்டியிருக்கேன். அடைப்பை நீக்கிறது ஏயால பெருக்கி அடைப்பை நீக்குவோம். ஏயால பெருக்குனா ஏ வர்க்கம், அதே ஏய நேர் பியால பெருக்குனா நேர் ஏபி. மறை பியை ஏயால பெருக்குனா மறை பிஏக்கு பதிலான அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏபி. மறைய நேரால பெருக்குனா மறை பி வர்க்கம். ஏ வர்க்கம் எங்கேயுமே இல்லை, பார்த்து எழுதிடலாம். ஏபி இருக்கு, ஏபி இருக்கு. ஒன்று ஒன்று ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். ஒன்றுல ஒன்று போன 0. ஆகவே ஏபிக்கு ஏபி வெட்டுப்பட்டு இல்லாமல் மீதி படுறது பி வர்க்கம். இப்போ நமக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம் கிடைச்ச விட இருக்கு. ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம். எதுல இருந்து அந்த விட கிடைச்சிச்சு? ஏ மறை பி, ஏ நேர் பி. அப்போ ஒரு தொடர்பு எடுத்துட்டோம். இந்த தொடர்பை பயன்படுத்தி தான் வர்க்க வித்தியாச காரணியை பத்தி நம்ம படிக்க போறோம். எழுதிக்கங்க தொடர்பு. பாருங்க, இந்த வர்க்கங்களை நீங்க ஒரு அளவு எழுதிக்கணும், எழுதி பாடமாக்கிக்கணும். குறிப்பிட்ட அளவு தெரியணும் உங்களுக்கு. இப்போ வர்க்கத்துல இருந்து என்ன பயன் பார்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம். அப்போ ஏற்கனவே படிச்சுட்டு நம்ம ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம்னா தொடர்பு கிடைச்சிச்சு நமக்கு. ஏ மறை பி, ஏ நேர் பி. இந்த இடத்துல எழுதலாம் வர்க்கத்துக்கு கீழே உள்ள அடி எக்ஸ், இந்த வர்க்கத்துக்கு கீழே உள்ள அடி y, எக்ஸ் மறை y. ஒரு தடவை கழிக்கிறோம், ஒரு தடவை கூட்டுறோம். எக்ஸ் மறை y, எக்ஸ் நேர் y. அடுத்து அதே மாதிரி எழுதலாம் உங்களுக்கு. எம் மறை n, ஒரு தடவை கழிக்கணும், ஒரு தடவை கூட்டணும். எம் நேர் n. இந்த இடத்துல நான் கேள்வி செஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ் வர்க்கம் மறை 9 எதெண்ட வர்க்கம். இங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் 9 எதெண்ட வர்க்கம்? 3 வர்க்கம். ஆகவே எழுதுறோம் 3 வர்க்கம். வர்க்கத்துக்கு கீழே உள்ள எண் எக்ஸ், இங்க வர்க்கத்துக்கு கீழே உள்ள எண் மறை 3, எக்ஸ் மறை 3, எக்ஸ் நேர் 3. ஒரு தடவை கழிக்கிறோம், ஒரு தடவை கூட்டுறோம். அதே மாதிரி அடுத்து கவனிங்க. ஏ வர்க்கம் மறை 25. அப்ப ஏ வர்க்கம் மறை 25 சொன்னா டைரக்டாவே நான் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல மாதிரி நான் விளங்கப்படுத்துறேன், நீங்க எழுதி செய்யலாம். 25 எதெண்ட வர்க்கம்? 5 வர்க்கம். ஏ மறை 5, ஏ நேர் 5. எதெண்ட வர்க்கம்? அது ஒரு தடவை கூட்டுங்க, ஒரு தடவை கழிங்க. அடுத்து எழுதலாம் எம் மறை 49 எதெண்ட வர்க்கம்? 7. அப்ப எம் மறை 7, எம் நேர் 7. ஒரேடியா கஷ்டமா இருந்தா இங்க நீங்க எழுதி எழுதுங்க 7 வர்க்கம். அடிகளை ஒரு தடவை கூட்டுங்க, ஒரு தடவை கழிங்க. 36 மறை டி வர்க்கம், 6 மறை டி, 6 நேர் டி. அடுத்து 4 எக்ஸ் வர்க்கம் மறை 25. அப்ப 4 எதெண்ட வர்க்கம்? டைரக்டா எழுதலாம். சில பேர் 2x முழுவதும் வர்க்கம் எழுதலாம். அப்ப டைரக்டா எழுதலாம். 4 எதெண்ட வர்க்கம்? 2. எக்ஸ் வர்க்கமா இருந்தா எக்ஸ் மறை 25 எதெண்ட வர்க்கம்? 5. அப்ப 2x மறை 5 எழுதுனா அது அப்படியே எழுதுங்க. மறை 5 இருந்தா நேர் 5. 2x நேர் 5. அடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு தந்திருக்கேன் 49 கியூ வர்க்கம். 49 எதெண்ட வர்க்கம்? 7 கியூ மறை 64 8 ஆர். 7 கியூ மறை 8 ஆர், 7 கியூ நேர் 8 ஆர். அடுத்து கவனிங்க, இந்த இடத்துல உள்ள கேள்வி கொஞ்சம் நல்லாவே கவனிங்க. ஏற்கனவே உள்ள கேள்வியில எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் எதை பொதுவே எடுக்கலாம். இதை நேரடியாக காரணிப்படுத்த யோசிச்சிங்கன்னா காரணிப்படுத்த முடியாது. எந்த ஒரு எண்ணுக்கு வர்க்கம் இல்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் படித்த மாதிரி 2 பொதுவை எடுக்கலாம். 2 பொதுவை எடுத்தா எக்ஸ் வர்க்கம் மறை 2 ஏதாவது இருக்குன்னா 50 கிடைக்கும் நமக்கு. 25. 2 பார்த்து எழுதிட்டு எக்ஸ் வர்க்கம் மறை 25 நம்ம படிச்ச காரணியோடு 25 எதெண்ட வர்க்கம்? இங்க தெரியுங்க 25 எதெண்ட வர்க்கம்? 5 வர்க்கம். ஆகவே எக்ஸ் மறை 5 ஒரு தடவை எழுதுனா அடுத்த தடவை எக்ஸ் நேர் 5. அடுத்து பாருங்க இந்த கேள்வி 3 48. 3 எந்த ஒரு எண்ணின் வர்க்கமும் இல்லை. ஆனால் நாம் பொதுவை எடுக்க முடியும். 3 பொதுவை எடுத்தா எக்ஸ் வர்க்கம் 3 எதால பெருக்குனா 48, 16 y வர்க்கம். 3 எக்ஸ் மறை 14 எதெண்ட வர்க்கம்? 4y, எக்ஸ் நேர் 4y.
அடுத்த கேள்வி கவனிங்க. 20 இருக்கு, 45 இருக்கு. 20 45 வந்து நிறைவர்க்க எண்கள் இல்லை, இருந்தாலும் வந்து நமக்கு பொது எடுக்க முடியும். காரணிப்படுத்தல படிச்ச மாதிரி எந்த பொது எடுக்கலாம் உங்களுக்கு? 5 5 பொது எடுத்தால் 4x வர்க்கம். 5 20 5 எதால பெருக்குனா 20 வருது. மறை 45 5 எதால பெருக்குனா 45 கிடைக்கும் உங்களுக்கு. 9 பை வர்க்கம். 5 அப்படியே எழுதி அடைப்புக்குள்ள உள்ளதை உங்களுக்கு காரணிப்படுத்தலாம். அப்ப 4 எதெண்ட வர்க்கம்? 2x மறை 3y 2x மேல் 3y. அடுத்த கேள்வி கவனிங்க. மறை 50a வர்க்கம் மேல் 32b வர்க்கம். மறை இங்க இல்ல, கழிப்பட்டு இல்ல, இருந்தாலும் வந்து மறை ஆரம்பத்தில் இருக்கு. அப்போ உங்களுக்கு பொது எடுக்கலாம். மறை 2 மறை 2 பொது எடுத்தா 2 எதால பெருக்குனா 50 கிடைக்கும் உங்களுக்கு. 25a வர்க்கம். மறைய பொது எடுத்தா உள்ள குறியிட மாத்துங்க. மறை நேர் இருந்தா மறையா மாத்துங்க, மறை இருந்தா நேரா மாத்துங்க. 2 எதால பெருக்குனா 32 16b வர்க்கம். மறை 2 எழுதிட்டு 25 எதெண்ட வர்க்கம்? 5a மறை 4b. அடுத்து எழுதுங்க 5a நேர் 4b எழுதிக்கங்க.